அதுவும் தலைவருக்காக ஒரு ஈவெண்ட். எஸ். அதுல நீ தனியா இருக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானும் வந்து சொன்னா இன்னும் ஏதாவது அங்கங்க ஏதாவது சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு நான் வந்து அரவிந்தன் வாய்ஸ் எடுத்துட்டேன். ஐயோ அரவிந்தன் வாய்ஸா? அரவிந்தன் வாய்ஸ் எடுத்துட்டேன். அது தலைவர் பாட்டு தான் எடுத்தேன் இன்னைக்கு. அப்ப பேசு. அரவிந்தன் ஒரு பாட்டு பாடுவார்ல, ஆமா தலைவர் பாட்டு. ஆமா, அத நான் அப்படியே எடுத்துட்டேன். வாய்ஸ் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் நான். பாடுப்பா. இப்ப நீ தலைவர் பாட்டு பாடுற. நம்ம தான் தலைவர் பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். ஓகே, கண்டிப்பா பாட ரெடி. ரெடி ரெடி ரெடி. ஆனா அந்த பாட்டுக்கு வந்து நான் கொஞ்சம் அண்ணன் தான் பாடுவேன். என் மூஞ்சி கொஞ்சம் மேல இருக்கும். டோன்ட் வரி. ஏன்னா அந்த அரவிந்தன்ட்ட இருந்து கத்துக்கிட்டது. அப்பதான் வாய்ஸ் வரும், இல்லைன்னா வாய்ஸ் வராது. சரி, பாடு பாடு பாடு. கை இப்படி வச்சுக்கணும், தலை ஆடிக்கிட்டே இருக்கணும். ஓகே, பாக்குற யார் வேணாலும் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஆகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணுங்க. மணி 11 இருக்கும், இங்க 2 மணி ஆச்சு. பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. தம்பி இது vlog இல்ல, வீடியோ கால். எவன்டா மேல எவன்டா கீழ அண்ணன் அரவிந்த் அண்ணன் சுட்டி அரவிந்தனுக்கு அவரால்தான் எனக்கு இந்த வாய்ஸ் வந்தது. ஆனா இப்பதான் எனக்கு தெரியும் அது அவரோட வாய்ஸே இல்லையா, எஸ்பிபி சாரோட வாய்ஸ்.